உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. அண்மைச் செய்தி. முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன் பிரபு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வருமானத்திற்கு அதிகமாக 1058% சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். 2011 முதல் 2016 வரை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சொத்து குவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சி காலத்துல ஒருத்த நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் அது மட்டுமின்றி வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும் பதவி வைத்து வந்தவர் வைத்திலிங்கம். குறிப்பாக அந்த தொகுதியில தற்போது சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் ஒரு புகார் ஒன்றை அளித்தார். குறிப்பாக அவர் திட்ட அனுமதிக்காக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக இவர் பல்வேறு இதை சட்டவிரோதமாக திட்ட அனுமதி வழங்கி இருப்பதாக அவர் புகார் ஒன்றை அளித்திருந்தார். குறிப்பாக ரமேஷ் என்பவர் இயக்குநராக செயல்பட்டு வரக்கூடிய ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற நிறுவனம் மூலமாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தனது பதவியை துஷ்பிரயோகப்படுத்தி அவர் அவரது மகன்களின் பெயர்ல இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு இவர் சாதகமாக பயன்படுத்தி அந்த திட்ட அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அந்த புகார்ல குறிப்பிட்டிருந்தார். மேலும் இது மட்டுமின்றி சட்டவிரோதமாக இவர் குரூப் அந்த தொழில் நடவடிக்கை மேற்கொண்டு இருப்பதும் அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவர் மீது வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன்கள் மற்றும் அவரது மகன்கள் நடத்தக்கூடிய நிறுவனம் என மொத்தம் 11 பேர் மீது இந்த வழக்கு பதிவான செய்திருந்தனர். இந்த நிலையில இந்த வழக்கை அடிப்படையாக வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட போது தற்போது சொத்து குவிப்பில் ஈடுபட்டிருப்பது அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அதன் அடிப்படையில தற்போது வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன்கள் என மொத்தம் 11 பேர் மீது தஞ்சை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஒரு சொத்து குவிப்பு வழக்கை ஒன்றை பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக இந்த விசாரணையில இவர் பதவி காலத்துல, அதாவது அமைச்சராக பதவி புரிந்த காலத்துல இவர் சொத்து குவிப்பில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. குறிப்பாக 1058% வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி 2011 முதல் 2016 அமைச்சராக இருந்த காலகட்டத்துல இவர் தனது பதவியை துஷ்பிரயோகப்படுத்தி பல்வேறு சொத்து குவிப்பில் ஈடுபட்டிருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு அறிவிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்குல அடிப்படையாக வைத்து இவர் பல்வேறு சொத்து குவிப்பில் ஈடுபட்டதால இந்த அடிப்படையாக வைத்து அடுத்த கட்டமாக இவரது சொந்தமான இடங்கள்ல சோதனை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.